அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு டாபிக் பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு. என்னன்னா, இந்த உலகத்திலேயே ஃப்ரீயாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வைஸ் தான். யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட கஷ்டம் தெரியும். நான் வந்து 2021 வீடு கட்டும் போதும் சரி, தொழில் ஆரம்பிக்கும் போதும் சரி, அட்வைஸுங்கிறத தவிர்த்து நமக்கு ஒரு அவங்ககிட்ட இருந்து ஒரு இது வரும் பார்த்தீங்களா? என்ன நீ வீடு எதுக்கு தேவையில்லாமல் வீடெலாம் கட்டிட்டு இருக்க? தார்ஸ் போட்டு கட்டி உங்கள் கையில் காசு இருக்குதா? கடன் வாங்கினா உங்களால் கடன் கட்ட முடியுமா? சம்பாதிச்சு இருக்கிற வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்லங்க, நம்மளும் தார்ஸ் வீட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்மளும் அதை கட்டுவோம். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள்னால சரி வராதனால நம்ம வீடு விற்கிறோம் அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம அன்னைக்கே சொன்னோம். எவன் கேட்டேன் வீடு விற்று போட்டு நெக்ஸ்ட் ரோட்டில் தெரியுதுங்க, வாடகை வீட்டுக்கு வந்து சட்டி வாங்கி தூக்கி தெரியுதுங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கும் போது தெரியும், தொழிலை பற்றி உனக்கு என்ன தெரியும், தொழில் ஆரம்பிச்சு நீ என்ன பண்ண போற, ஏன் கோடீஸ்வரனா பிழைக்கலான்னு ஆசையா அப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமே கிடையாது. தொழில்ங்கிறது வந்து நம்ம வேலைக்கு போகிறத தாண்டி கையில் ஒரு சின்ன அமௌண்ட், நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சுன்னா, நம்ம என் அப்பாவுக்கு வந்து 65 வயசு, அவர் வந்து வீட்டிலேயே இருக்க வைக்கலாம்னு என்ன இருக்கும். என் அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களே வீட்டில் இருக்க வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம், நல்ல இடத்துல கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். அது எல்லாமே நமக்கு தோணும் இல்லைங்க. அதுக்காக நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து பார்ப்போம். அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொம்ப ஏராளமாக பேசுவாங்க. கடன் வாங்கணும், கடன்காரங்க வந்து கடன்காரங்க வெளியே அழைச்சி பேசினா கூட பரவாயில்ல. ஆனால் நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராவது ரொம்ப நெருக்கமானவங்க வந்து சொல்லுவாங்க, பாரு என் குழந்தைங்களாம் எப்படி பிழைக்குது, நீ இன்னும் இப்படியே இருக்க, இதுக்கு தான் நீங்கள்லாம் வந்து சொல்ல கேட்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த காலத்தில் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அவங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறவங்களோட பாஸ்ட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போல்லாம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத காலமெல்லாம் உண்டு. ரொம்ப நாள் அழுதுருக்கேன், வெயிட் லாஸ் எல்லாம் ஆயிருக்கு. ஆனால் இப்போல்லாம் வந்து சுத்தமாக அழுகவே கிடையாது. அட்வைஸ் பண்ணுறவங்களோட பாஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நினச்சிக்கிறது, ஃபஸ்ட்டு உங்கள் முதுகில் இருக்கிற அழுக்கை வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என் முதுகில் இருக்கிற அழுக்கு தேய்க்கவாங்க அப்படின்னு என் மனசுக்குள்ள நானே நினச்சிக்குவேன். வெளியே சொன்னால் நமக்கு வந்து அது அவங்களுக்கு கேவலமாக போயிடும். அவங்க அப்படி யாரையும் வந்து நான் வந்து இது வரைக்கும் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரையும் பேசுனதே கிடையாது. என்னை வந்து ரொம்ப அடக்கி பேசும்போது மட்டும்தான் நான் வந்து ஒரு மாதிரி பூம் ஆயிடுவேன். எனக்கு வந்து கோவம் வந்துடும், அது என்ன பேசுறேனே தெரியாது, பேசி விட்டுருவேன். ஸோ அதை தாண்டி வந்து நான் ரொம்ப எனக்கு எந்த நீங்கள் அட்வைஸுங்கிற பேரில் நீ எவ்வளோ கேள்விப்படுத்தினாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், சிரிச்சுட்டு போயிடுவேன். இந்த காலத்தில் வந்து யாருக்குமே அட்வைஸுங்க ஒரு தேவையே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுது. எல்லாமே அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது. நம்ம அதை தாண்டி நம்ம அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணும்போது இப்போ இருக்கிற பசங்களாம் சார் மூடிட்டு போய் வேலை பாருங்க சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. அட்வைஸுங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் டீ சுடு சுடு சுடுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து கேட்க வரைக்கும் தான் கேட்கும். இவங்க சும்மா சொல்கிறாங்க, நம்ம வந்து பெரியாள் தாத்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போய் தீ வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியும் அதுக்கு வந்து உண்மையாகவுமே தீ வந்து ரொம்ப சுடும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து அது சுடும்போது தான் தெரியும். ஸோ அது வந்து அவங்க பட்டு தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அதையே நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிட்டு நம்ம இன்னொருத்தங்க அட்வைஸ் பண்ணணும், அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம குடும்பத்திலேயே 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம குடும்பத்தை பார்த்து நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு போனால் போதும். நம்ம குடும்பத்தை பிரச்சனையே வந்து வெளியே யாரும் பேசாமல் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டால் போதும். என்னோட மைண்ட் செட் அதுதான். ஸோ நம்ம அடுத்தவங்களுக்குலாம் போய் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுறது குறைச்சிக்கணும்னு சொல்ல மாட்டேன். அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹேபிட்டாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க, பொழப்பாவே சுற்றிட்டு இருக்காங்க. நானும் அந்த காலத்தில் எப்படி படிச்சு தெரியுமா, நானும் என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா. அது உங்களுடைய காலம், அந்த காலம் அப்படி இருந்துச்சு, இந்த காலம் இப்படி இருக்குது. அதனால் வந்து ஸோ பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. எதையும் காதில் வாங்கிக்காமல் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.